ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான தவளை வடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். சரியான அளவுங்களோட ரொம்ப பர்ஃபெக்டாக தவளை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தவளை வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு எல்லாமே சரி அளவாக 5 பொருள் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி, 100 கிராம் அளவுக்கு உளுந்து, 100 துவரம் பருப்பு, 100 கடலைப்பருப்பு, அப்புறமா 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு அரைக்கிறதுக்கு 100 கிராம் அளவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம மாவில் போட்டு பிசைறதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 5 பொருள்களும் சம அளவாக எடுத்துகிட்டு இதை ஊற வச்சுக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை தனியாக ஊற வைக்கணும். உளுந்தை தனியாக ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருங்க. அதே போல் பச்சரிசியும் நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். நம்ம உளுந்தை கொஞ்சம் நெய்ஸாக அரைக்கணும், அரிசியை கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். அதுக்காக தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 பருப்புங்களையும் ஒரே அளவாக ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 பருப்புங்களையும் சேர்த்துக்கோங்க. பருப்புங்களையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் பாசிப்பருப்பு 50 கிராம் அளவுக்கு தனியாக ஊற வச்சுக்கோங்க. இது நம்ம அரைச்சதுக்கப்புறமா போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ எல்லா பருப்புங்களும் சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊறி வரணும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறின பருப்புங்களாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக திக்காகவும் நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிடாதீங்க, தண்ணி கம்மியாக சேர்த்து நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. உளுந்து அரைச்சதுக்கப்புறமா அரிசி அரைச்சிக்கலாங்க. அரிசி சேர்த்து நம்ம அரைக்கும் போது தண்ணி தேவைப்படாது. அதில் இருக்க தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம அரைச்சோனாலே கரெக்டாக இருக்கும். ரவா பதத்துக்கும் அடுத்த ஸ்டேஜில் இருக்க மாதிரி இதை அரைச்சிருங்க. நம்ம கிச்சனில் ஏற்கனவே நிறைய வடை ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். அரிசி அரைச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் 5 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க பருப்புங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிருங்க. ஒரு மொத்தமாக நிறைய சேர்த்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் அரைப்பட்டும் படாமலும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைக்கும் போது ஈவனாக அரைப்பட்டு வரும். இதையும் ரவா பதத்தில் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. பருப்பு ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாதுங்க. ரவா பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பருப்புங்க எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கூடவே ஒரு மூடி துருவன தேங்காய் சேர்த்து செய்யும்போது தான் அந்த தவளை வடையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது அந்த தேங்காயோட டேஸ்ட் வாயில் படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டளவுக்கு இஞ்சி நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 போல் பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால டிஸ்டர்பாக இருக்கும்னு நான் இன்றைக்கி பச்சை மிளகா ஆட் பண்ணல, வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வடைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு பால் சைஸ் எடுத்து இதை நம்ம தட்டிக்கலாம். நார்மலாக நம்ம கையிலையும் தட்டிக்கலாம், வாழையில் வச்சு நீங்கள் தட்டி போடலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது போல் செஞ்சுக்கோங்க. இது போல் ஜல்லிக்கண்டு வச்சு கூட நம்ம இதை தட்டி ப்ரிப்பேர் பண்ணலாம். வச்சு ஒரு அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போல் எடுக்கிறதுனால மேலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்க மாதிரி, மேலே குட்டி குட்டியாக பபுள்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மேலே சீக்கிரமாக செவந்து உள்ளார சரியாக வேகாமல் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஒரு பேட்ச் நீங்கள் வேக வைக்கிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் கரெக்டான பதத்தில் வரும்.
இது போல் நல்லா செவந்து கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூடான தவளை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.